ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காயை திருக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி இருந்தால் ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு நிறைய சேர்த்துக்க வேண்டாம், 10 மிளகு இருந்தால் போதும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இன்றைக்கி ஒரு கடாயிலே பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ண போகிறதில்ல, கடாயில் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கடற்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு கம்மன்னு வாசனை வரும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததான் நாம் இது கூடவே தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும். அடுத்ததான் நாம் பழுத்த தக்காளியை 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து தாங்க பண்ண போகிறேன். நீங்கள் காயே இல்லாமலும் செய்யலாம். இல்லை உங்கள் இது கூடவே கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். காய் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யுங்க. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நமக்கு இந்த குருமா கொஞ்சம் திக்னஸாகவே கிடைக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் நீங்கள் நிறையாவே வைக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இதில் போட்டிருக்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சுனாலே நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் திரும்பவும் நீங்கள் மூடி வச்சு கூட உருளைக்கிழங்க வேக வைக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் கடைசியாக தானே ஆட் பண்ணேன். கண்டிப்பாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். கடைசியாக நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பூரிக்கும் சப்பாத்திக்கும் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை பூரிக்க தான் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.